மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம், பெரிய நன்றி. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய இறைவனுக்கும் இந்த வாய்ப்பினை செயல்படுத்திய பாரதி கண்ணன் மற்றும் அத்தனை வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், அத்தனை நண்பர்கள், அத்தனை ஊழியர்கள், கார்பரேட் மற்றும் அத்தனை உயிரின் சார்பாக, அனைவரின் சார்பாக உங்களை வருக 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 என வரவேற்பதில் பெரியதோடு எனக்கு மகிழ்ச்சி. 2012ஆம் ஆண்டு கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த நிறுவனம் நம்ம பைக்கேக்காக ஒரு வாடிக்கையாளர், 3 ஊழியர்கள், ஒரு பிரான்ச்சாக உருவாக்கிய பைக்கேக்காக 2012ஆம் ஆண்டு தற்பொழுது 186வது வெற்றி கலையுடன் 2000 மகிழ்ச்சியான ஊழியர்களுடன் 100க்கும் மேற்பட்ட பிரான்சைசி ஓனர்களுடன் 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடன் பைக்கேக்காக 100க்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கிய நம்ம நிறுவனம் இன்னைக்கு 186வது கிளையை நம்ம ஊர் சேவையுள்ள இன்னைக்கு லான்ச் பண்றது பயங்கர ஹாப்பி. கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் கார் வாங்குறதும் வீடு வாங்குறதும் பொருள் உருவாக்குறதும் பொருள் வாங்குறதும் எளிது, கார் வாங்குவது எளிது. அந்த காரை பைக்கே காருடன் புதிதாக மெயின்டைன் பண்றது எளிது. அந்த மாதிரி கார் வாங்குறது ஈஸி. அந்த வாங்கின கார் வாங்குறதும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதும் கல்யாணம் பண்றது எல்லாம் ஈஸி. அதை மெயின்டைன் பண்றது மட்டும்தான் வாழ்க்கையை எப்படி பண்றதுங்கிறத சிந்திச்சுட்டே இருக்காங்க. அந்த வகையில காரை நீங்க வாங்குங்க, கேர் நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ் அப்படிங்கிறபடி இந்தியாவில் கார் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய கிளைமேட்ல கார் டிரைவ் பண்ணும். வெயில், மழை, பஞ்சபூதத்துல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்துலயும் கார் டிராவல் ஆகணும். அப்படி மழையில டிராவல் பண்ணும்போது, வெயில டிராவல் பண்ணும்போது நம்ம அப்ளை பார்த்தபடி வெயிட் நல்லாகும். மழையில டிராவல் பண்ணிச்சு அந்த சேத தண்ணியில அடிச்சுச்சுன்னா கார் அண்டர்பாடியில துருப்பிடிக்கும். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கான அண்டர்பாடி கொட்டி, அதே போல நம்ம வீட்டுக்கு எல்லாம் எலி பெருச்சாலிலாம் கார் மழையில பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பல லட்சங்கள் செலவிடணும். ஆனால் வெறும் 1000-2000 ரூபாய்க்குள்ள அதற்கான வாரண்டியான சர்வீஸ், புது கார் வாங்கணும்னா சீட் கவர், சன் பிலிம், ஃப்ளோர் மேட்டு, அதே போல கார் கோவிட் காருக்குள்ள நம்ம டிராவல் பண்றோம். ஏன் கோவிட் இந்த வெயில் டைம்ல நம்ம கார் டிராவல் பண்ணோம்னா காருக்கு என்ன வேணும்? ஏசி வேணும். ஏசி எல்லாம் இப்பவே நம்ம கார்ல இருக்கிற ஏசி கேஸ் பார்ப்போம். அந்த ஏசி நிறைய பேருனால சுவாசிச்சு என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா கிடையாது, காரணம் பாக்டீரியா, வைரஸ் அண்ட் ஃபங்கஸ். அதை அந்த காருடைய ஏசி என்ஜின் இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்றோம். ஓசோன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷின் மூலமாக அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றோம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஏசியை நம்மளால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். இந்த மாதிரி கார்களுக்கு ஏற்படும் 90 வகையான பிரச்சனைகளின் தீர்வு இடமே நமது 5K கார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம சேவையுள்ள லான்ச் பண்றதுல பெரிய மகிழ்ச்சி. நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் நாங்கள் இல்லை. 2019 அக்டோபர் நாங்கள் இந்தியா வந்தோம். அப்போ கோயில் பண்ணுறேன். இப்போ இல்லை, நாங்கள் பள்ளிக்கட்டணை மூவ் பண்ணுறாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு நான் கார் வாஷ் எடுத்துக்கிட்டோம். எதுக்கு நாங்கள் ஜஸ்ட் ஜம்ப் பண்ணுறது நிறைய பேசிட்டோம். அவர் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாரு. நான் என்ன பேசலாம் எல்லாத்தையும் டாபிக்ஸ் கவர் பண்ணுறாரு. ஸோ எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஏஎம்சி எடுத்தோம்னா 1 இயர் கரெக்டாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டாக நான் 2020 ஜனவரி எடுத்தேன். எல்லாருக்கும் தெரியும், மார்ச்சில் கட்டுவாங்க. ஸோ 1 இயர் கழிச்சு நான் பொலிஸ்கார் காட்டினேன். கோயம்புத்தூர் போய் ஒரு 6 months இருந்தேன். குட்டிக்கே இருப்பேன். அப்போ நான் பிரான்ச் மேனேஜர் போயிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் இது மாதிரி 1 இயர் ஆச்சுங்க, வேற எதுவும் நான் பெரிய கான்வர்சேஷன் நாங்கள் எடுத்தோம். டேட் முடிஞ்சு 1 இயர் ஆச்சு. 2022 ஜனவரி டேட் எதுவுமே சொல்லல. 1 இயர் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க.
கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன லெவலுக்கு போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது அதில் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஏசி அந்த பிளான் முடிக்கிறதுக்கு எனக்கு 23 ஜனவரி வரைக்கும் நான் ரன் பண்ணேன். இதுக்காக நடுநாள் இன்னொரு காரணம் நான் ரிவர்ஸ் பண்ணேன். எது போல வந்தேன்னா கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் கேர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸை வந்து வளர்க்கணும், எவ்வளோ விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அது நிச்சயமாக கார்த்திக் சாரோட கைடன்ஸ் தான் நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அதை ஃபர்ஸ்ட் மேடம் என் வாழ்க்கையில போயிட்டு இவ்வளவு தூரம் பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னா பைக்கில் ஜாயின் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. ஒரு 13,000 சம்பளத்துல வந்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில எங்க அப்பா அம்மா, மனைவிகள், குழந்தைங்க எல்லாரும் ஒரு சிறப்பான ஒரு மனுஷனா எனக்கு இருப்பதுதான் அதுக்கு இந்த பைக்கை தான் முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அடுத்தடுத்த இடத்துல முன்னேற்றத்தை கொண்டு போய் கொடுத்தது இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி மேடையில ஏறி அளவு பார்க்கக்கூடியது நம்ம காட்டிச்சான் நண்பர்களுக்கு முடியும். அவரோட எவ்வளவு டிராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டைமிங், அதாவது நம்மளுடைய ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா செதுக்கி வச்சுருவாரு. நம்மளுக்கு நம்ம எப்படி வாழ்க்கிற ஒவ்வொரு கடத்துக்கு முன்னேறணும், என்ன மாதிரி பண்ணணும், சமுதாயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விதத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார். அந்த இதுதான் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளவு தூரம் வந்து முக்கியமான காரணம். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையான மாதிரி அது கிடைக்கிறதுக்கு திருப்பி அதை நான் வந்து அதிலே தான் நிற்பேன். பிடிச்சி இந்த மக்கள் தாமசி அந்த மக்கள் தாமசி till I get satisfied. I will not move from that point to think of any matters. So that way I was very stubborn with my contractors to get this. That was the way to say. அந்த மாதிரி கடைசி நாள் வரைக்கும் அவங்களால செஞ்சு வர முடியல. அந்த காரணம் நம்ம ஏன்னா வச்சு செஞ்சு 12 மணி வரைக்கும் சரி அப்படின்னு சில வேர்ட்ஸ் ஜஸ்ட் அது அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் நடந்து தான் இது இந்த சேல் பண்ணுது. பட் அது ஏன் வந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் இதை பண்ணி ஆகணும், இந்த ரீசன் நான் இதை பண்ணணும், நான் இதை பண்ணி ஆகணும். அது தெரியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வந்து ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ ஏதோ ஒரு கடிதம் அது வந்து ஒரு அந்த 5 நிமிஷம் அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பும் நாம தான் எடுத்து வைக்கணும். ஸோ வேற யாரும் எடுத்து வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அது ஒரு வாய்ஸ் மட்டும் எனக்கு திருப்பி கேட்டுட்டே நானும் அந்த ஸ்டெப் திருப்பி எடுத்து வைக்கணும். நான் தான் இருக்கும் அது நான் மத ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அந்த மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ லைக் ஆனால் அதில் வந்து எனக்கு அடிக்கடி சந்தியாவும் மலம் அடிக்கும் பேசுறது பரவாயில்ல சார் லேட்டாக நானும் மிஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவங்க கைகேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆனால் ஏகப்பட்ட ப்ரெஷர் இது இந்த வந்து ஒரு மேட்ச் வந்து ரோல் பண்ணிட்டு வீட்டில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க கிட்டவே செஞ்சுருப்பாங்க. என்கிட்ட ஃபோன் வச்சுருக்காங்க. இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்க அந்த வேலை மாமி வீடு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி மேட்ச் போகணும் எப்போ போகணும்ன்றது அதே தான் எல்லாமே சேர்த்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ சமாளிச்சு எப்போ ஒரு சப்போர்ட் கொடுத்து மேட்ச் ரோல் மேனேஜ்மெண்ட்ஸே என் சைட் எனக்கு யூஸ்வலாக நிறைய கேள்வி ஃபைவ் கேள்வி எப்படி இந்த பிராண்ட் பண்ணுவாங்க இது இதுக்குள்ள நான் வந்து ரொம்ப மேனேஜிங் பீப்புள்
கிட்ட தான் போய் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருப்பேன். நீங்கள் எதுவுமே ஃபுல்லாக செய்ய மாட்டேங்க, வந்து பாதியாக ஓடிட்டு நீங்கள் ஒரு வாரம் எதிர்பார்க்க மாட்டேங்க. ஸோ என்னோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே எப்படி ஒரு சார் அப்படி இருக்கும்போது எப்படி கைகே வரும், எப்படி இந்த பிராண்டுக்குள்ள வந்து சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது. எவ்வளோ பொருளுக்கும் அப்படியே டிசைன் போடுற மாதிரி எவ்வளோ பிராண்ட் இருக்கும் ஏன் கைகே கொண்டுன்றது சில எமோஷனல் இதை வந்து எக்ஸ்பிளைன் சொல்ல. எனக்கு இது ஒரு பாண்டிங் ஆச்சு. நான் இனிஷியலாக எனக்கு பிராண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்டிங் போனேன் என் காரை தான் நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன். பெயிண்ட் போட்டு நான் கால் பண்ணி கேட்டே சரி கோயம்புத்தூர் மட்டும். அப்புறம் சர்வ் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொல்லி சாப்பிடும்போது பேசியிருந்தார். எனக்கு யாரும் 2 minutes தான் பேசுகிறேன். பார்த்து இந்த வீடியோவில் கார்த்திக் சாரோட வீடியோ தான் அது. 2 minutes பார்த்தா ஸ்டார்ட் பண்ணி அவங்க இந்த பிளான் பண்ண ஒரு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 minutes எடுத்த ஒரு குறிப்பாக அவருக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி அந்த 2 minutes கிடைச்சிருக்கு. காலையில் அவரும் அதை ஃபீல் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இந்த பேரண்ட்ஸ் வந்திருக்க சூப்பர் ஹீரோஸ் நல்லாவே கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து முதல் நாளே வந்து டிரான்ஸ்லேட் அப்புறம் ஏபிஎஸ் மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கிறோம், என்ன தேவை, என்ன நம்மளுக்கு செப்பரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அவங்க எக்ஸல் பண்ணுவாங்கன்றது எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பாயிண்ட் நான் ஆக்சுவலாக நாட் ஜம்பிங் சப்ஜெக்ட். அது என்னன்னா 5K ஒரு சிஓ சார் அவங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன அட்வைஸ் என்ன, அவர் வாயிலுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கவனிச்சு ஃபாலோ பண்ணும். ஏன்னா ஒரு 7 lakh 10 lakh கொடுத்து ஒரு ஃபியூட்டர் எம்பி இன்ஸ்டியூஷனில் படித்தா என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அவங்க சொல்லி தருவாங்களோ அதுதான் அவர் இது 3 கவர் பண்ணி தான் அவங்களுக்கு டாக் ஏறுது. வேறு எதுவும் தேவையில்லாத டாக்ஸ் இருக்காது. இந்த பக்கத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் மாடல் பற்றி அவங்க சொல்லியிருக்கேன். கரெக்ட் சார், நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாரோ ஃபியூச்சர் பண்ணாவோ ஆரம்பிச்சு 2025 லான்ச்சிங் திஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எனக்கு 5Kல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ எம்ஸ் இருக்கு. ஏன் மணி, மெட்டீரியல், மிஷினரிஸ், மேன்பவர், இது தாண்டி ஒரு மெத்தடாலஜி அதை நம்ம அடிப்பட்டு எடுத்துக்கணும். அடிப்படையிலேருந்து வச்சுக்கணும். ஸோ அது வந்து 5Kல நம்ம ஃபஸ்ட்டு we can expect delivery from day 1 சொல்லுவாங்க. முதல் நாள்லேருந்தே நம்ம ஊழல் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஒரு பிராண்டுக்கான ஒரு மாடலுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஒரு படிக்கிற காலம் வரைக்கும் நம்ம வந்து அது கற்றுக்கிட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடிப்பட்டு அதில் திருப்பி ஒரு லேர்னிங் வரும், திருப்பி ஒரு சர்க்கிள் வரும். அதை போடுற